ஃபுல் வந்து டைலாக்ஸ் எல்லாமே ஹிந்தியில் இருக்கும். எனக்கு ஹிந்தி தெரியவே தெரியாது. ஒரு 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 வேர்டு கூட எனக்கு வந்து துமாரா நாம் கியா ஹே இவ்வளோ தான் தெரியும். யூஸ்வலாக நமக்கு எல்லாருக்கும் எவ்வளோ தெரியுமோ அதுதான் எனக்கும் ஹிந்தி தெரியும். ஹிந்தி சத்தியமாக தெரியாது. ஆனால் அந்த கேரக்டர் வந்து ஒரு நார்த் இந்தியன் கேரக்டர். ஃபுல் கம்ப்ளீட்டாக அவன் பேசுறது எல்லாமே வந்து ஹிந்தியில் வந்து 90% ஹிந்தி இருக்கும், 10% தான் தமிழில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது தமிழுமே எப்படி இருக்கும், நார்த் இந்தியன் எப்படி ஸ்லாங்கில் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு 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 1.5 பேஜ் டைலாக்னு அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து என்ன இது ஃபுல்லாக ஹிந்தியில் இருக்கு, நமக்கும் ஹிந்திக்கும் இருக்குன்னா. தென் அதுக்கப்புறமேட்டு அது எனக்காக வந்து அவங்க தமிழில் ஹிந்தியை வந்து தமிழில் எழுதி அதுக்கப்புறமேட்டு அதை வந்து இங்கிலீஷில் டங்கிலீஷ்னு வரும்ல அந்த மாதிரி வார்த்தைகளை மாற்றி கொடுத்தாங்க. தென் அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் தான் அதோடைய விஷயத்த வந்து டைரக்டர் ராஜேஷ் சார் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ நீங்கள் அதில் நடிச்சிருந்தவங்க தானே அப்படின்னு. தென் அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சுது நான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் அப்படின்ற அந்த டீம்கே அப்போ தான் தெரிஞ்சுது.